சில அழிவுகள் ஏன் வருது, சில பலவீனங்கள் ஏன் வருது? இப்போ மீரியமுக்கு ஒரு பலவீனம் வந்துச்சு, குஷ்டம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? மோசையோட அக்காவுக்கு ஒரு குஷ்டம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? மோசைக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பேசினார்கள். கர்த்தர் பொறுக்காமல் குஷ்டத்தை அனுப்பினார். வனாந்தரத்தில் அநேக மக்கள் மடிந்தார்கள். ஏன் மடிந்தார்கள்? முறுமுறுத்து மடிந்தார்கள். இந்த முறுமுறுப்பு என்பது ஒரு மரணத்தை கொண்டு வந்துடும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் முறுமுறுக்கிறது என்ன அர்த்தம்? தேவையில்லாத பேச்சு, புரணி, இதெல்லாம் பேசும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அழிவுகள் வரும். உங்களுக்கு தெரியாது. 4 பேர் சேர்ந்தா அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது, இந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறது. அவள் இப்படி, இவ இப்படி, அவள் அங்கே போனால் இவ எங்கே வந்தா, அவள் எங்கே போனா என்ன, அவள் எங்கே வந்தா, நம்மளுக்கு என்ன? உனக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லை உன் குடும்பத்துக்கு வர்றது வராமல் போயிடுமா? அவள் எல்லாம் விவரம் தெரிஞ்சவ தானே. தப்பு எது, நல்லது எது, கெட்டது எது எல்லாம் தெரியும்ல. அப்போ அது எங்கே அவள் அங்கே போகிறா இங்கே போகிறான்னு சொல்லி நம்ம பேசி நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம கெடுத்துக்கக்கூடாது. அதனால் நம்ம அந்த அடுத்தவங்க விஷயத்தை கண்காணிக்கிறதுல ரொம்ப ஃபஸ்ட்டாக இருப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. நன்மையை கண்காணிக்க மாட்டோம், தீமைகளை தான் நிறைய என்ன செய்வோம், கண்காணிப்போம். அதனால் நம்ம பேச்சில் முறுமுறுக்கிறது அழிவுகளை கொண்டு வரும். சில அழிவுகள் குடும்பத்தில், சில பிரச்சனைகள், சில அழிவுகள் வரும் முறுமுறுக்கிறனால. ஏன்னா வனாந்தரத்தில் முறுமுறுத்தே ஏகப்பட்டவர் செத்து போனாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாங்க முறுமுறுத்து. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுக்கிறனால மரணம் வரும், முறுமுறுக்கிறனால விளைவினை வரும். அப்போ அதனால் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் முறுமுறுக்காமல் நீங்கள் என்ன செய்ய பழகிக்கொள்ளுங்கள்.